அங்கே வச்சுட்டு 300 கிராம் அளவுள்ள சிக்கன் கழுவி எடுத்து கொள்ளலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நன்கு வதக்க வேண்டும். மஞ்சள்தூள் போடவும். பிறகு நறுக்கி வைத்த தக்காளியை சேர்க்கவும். சிக்கனை சேர்த்து கொள்ளலாம். சிறிதளவு உப்பு சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். சிக்கன் 10 நிமிஷம் வெந்தவுடன் தேங்காயை சேர்த்து கொள்ளலாம். வடசட்டியில் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிக்கன் மசாலாவை சேர்த்து அதை எடுத்து ஊற்றினால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் சிக்கன் குழம்பு. அது ஒயிட் நீர் ஆல்தோஸ் அதான் முடிச்சு.